வெல்கம் ஆல் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஆஃப் நோபிலிட்டி பார்க்க போகிறோம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இது யார் எழுதினாங்கன்னா அஃப்கோர்ஸ் அவர் ஃப்ரான்சிஸ் பேகன். ஓகே, அது என்ன மாதிரி ஒரு எஸ்ஸே அப்படின்னு பார்க்கலாம். Of Nobility is an argumentative essay by Francis Bacon in which he criticizes the present nobility with his harsh arguments. அதாவது இதுவும் ஒரு ஆர்குமெண்டிவான ஒரு எஸ்ஸே. லவ்வில் எப்படி ஆர்குமெண்ட் பண்ணாரோ அதே மாதிரி இதுலேயும் ஆர்குமெண்ட் பண்ணார். எதுக்கு சப்போர்ட் பண்ணுறாருன்னா ஓல்டு நொபிலிட்டிக்கு சப்போர்ட் பண்ணுறாரு, ப்ரெசன்ட் நொபிலிட்டியை வந்து கொஞ்சம் அப்போஸ் பண்ணுறாரு. இதுதான் இந்த எஸ்ஸேயோட ஷார்ட் தீம். ஓகே, பார்க்கலாம் என்னன்னு சொல்லிட்டு. அதாவது நொபிலிட்டின்ற வேர்டு வந்து ரெண்டு மீனிங் இருக்குது. ஒன்று வந்து அந்த கேரக்டர் நோபலான ஒரு கேரக்டர் அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்று வந்து அரிஸ்டோக்ரஸி, அதாவது ஒரு ஃபேமிலி இல்லைனா ஒரு மொனார்க் கிங்கோடைய நொபிலிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேகன் என்ன சொல்கிறாருன்னா ரெண்டாவது பற்றி தான் அவர் ரொம்ப அதிகமாக சொல்ல போகிறாரு. அரிஸ்டோக்ரஸி பற்றி தான் நிறைய பேச போகிறாரு. இந்த மொனார்கி இருக்காங்கல்ல, இந்த கிங்டம் இருக்குல்ல, மொனார்கி த ரூல் ஆஃப் த சிங்கிள் பர்சன் ஆர் அ ஃபேமிலி. ஒரு கிங்கு இல்லைனா ஒரு ஃபேமிலியே ஒரு இடத்த ரூல் பண்ணுச்சுன்னா அது ரூலிங் வந்து நொபிலிட்டின்னு சொல்ல முடியாது, இட்ஸ் அ டைரனி அப்படின்றாங்க. ஏன்னா அவங்க வந்து ஆதிக்கம் செலுத்துறாங்க. எப்படி டர்க்கி என்ற கண்ட்ரியில் எப்படி ஆதிக்கம் செலுத்துறாங்களோ அந்த மாதிரி நொபிலிட்டின்ற பேரில் வந்து அந்த கிங் வந்து அந்த கண்ட்ரி இல்லைன்னா அந்த ஃபேமிலியை வந்து ஒரு ஆள் வந்து இது பண்ணுறாங்க, டாமினேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் என்னன்னு பார்க்கலாம். Aristocracy is an essential element in a sovereign state to balance the power of monarch. Aristocracy அதாவது ஒரு நோபல் பெருந்தன்மையானவங்க அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிங்குக்கு வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேலன்ஸாக பண்ணுது. பவர் ஆஃப் த கிங், அதாவது அவருடைய அந்த பவரை வந்து பேலன்ஸ்டாக வச்சுருக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. ஒரு நோபல் பர்சன்னா அவர் பவர்ஃபுல்லாக ஏன் இருக்காருன்னா அந்த நொபிலிட்டி மூலமாக தான் அப்படின்னு சொல்கிறாங்க. நொபிலிட்டி ஒரு அரிஸ்டோக்ரஸி ஆர் அ கைண்ட் ஆஃப் அ வாட்ச் டாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வாட்ச் டாக்னா அந்த கிங்டமுடைய எப்பயுமே கூட இருக்கிற ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி, எப்பயுமே அலர்ட்டாக இருக்கிறது அது. அண்ட் மேக் பீப்புள் அவேர் ஆஃப் தர் ஆக்ஷன்ஸ். இப்போ வந்து பெருந்தன்மையாக ஒரு விஷயம் செய்கிறாங்கன்னா அந்த விஷயம் வந்து எப்பயுமே அவங்க செஞ்சுட்டே இருப்பாங்க. அந்த ஆக்ஷனை வந்து அந்த பீப்புள் வந்து எப்பயுமே தெரிஞ்சுட்டே இருப்பாங்க. அப்போ நோபல்னஸ்ன்றது வந்து அவங்களுக்கு வாட்ச் டாக் மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்க்கலாம். இனி டெமோக்ரஸி, ஆனால் இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரியில் வந்து நொபிலிட்டியோட ரோல் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கா, சுத்தமாகவே இருக்காது. அப்படி இருந்தாலுமே அந்த டெமோக்ரஸி கவர்மெண்ட்டை வந்து நம்ம வந்து அகெயின்ஸ்ட் பண்ண முடியாது. அது வந்து பார்த்திங்கன்னா அங்கே நொபிலிட்டின்ற ஒரு பேச்சுக்கே இடம் இல்லை, தனி மனித ஆதிக்கம் இல்லை கிங்கோடைய ஆதிக்கமே இருக்காது அப்படின்னு சொல்ல வராங்க. டெமோக்ரஸி அப்படின்ற பேரில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எப்படி இருக்காங்கன்னா எல்லாரும் ஒரு ஃப்ளாக், இப்போ நம்ம இந்தியன்னா ஒரு ஃப்ளாக் கீழே யுனைடடாக இல்லை, அதுக்கு பதிலாக மற்றவங்க மேலே தான் நம்ம வந்து நம்மளுடைய பார்வை இருக்கே தவிர நம்ம வந்து யுனைடடாக இல்லை அப்படின்னு சொல்ல வராரு. அதர்ஸ் பிஸ்னஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பேகன் ப்ரைஸஸ் சுவிட்சர்லாண்ட். ஆனால் சுவிட்சர்லாண்ட் கண்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா பீப்புள் வந்து எப்படி இருக்காங்கன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிலீஜியனுக்கும் மரியாதைக்கெல்லாம் அவங்க வந்து முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல, அப்படி ஒன்றிணையறதில்லை. அதுக்கு பதிலாக அவங்க செய்கிற அந்த வேலைகள் இருக்குல்ல, அந்த யூட்டிலிட்டி ஆஃப் தர் பாண்டிங், அவங்களுக்குள்ள வந்து அந்த எப்படி வந்து ஹெல்ப் பண்ணிக்கிறாங்க, அதன் மூலமாக அவங்களுக்கு ஒரு பாண்டிங் இருக்குது. அப்போ சுவிட்சர்லாண்டு ஒரு கவர்மெண்ட்டில் இருக்கிற அந்த நோபல் குவாலிட்டியை வந்து ஆத்தர் வந்து ப்ரைஸ் பண்ணுறாரு. அப்படியே ஆப்போசிட்டாக எந்த கண்ட்ரி இருக்குதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டாக இருக்கிறது இங்கிலாண்டில் வந்து ஒரு கிங்டம், ஒருத்தவங்களுடைய ஆதிக்கம் வந்து அதிகமாக இருக்குது. அப்படியே ஜெனரேஷனாக வந்து அவங்களே தான் ஆண்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கியமாக இந்த லோ கண்ட்ரீஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கவர்மெண்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா அங்கே எல்லாருக்குமே ஈக்குவல் ரைட்ஸ் இருக்குது, டெமோக்ரஸி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த டேக்ஸஸ்லாம் கண்டிப்பாக வந்து அவங்க வந்து கட்ட வைக்கிறாங்க. அதனால் பீப்புள் வந்து பார்த்திங்கன்னா அவங்க என்ஜாய் பண்ணுறாங்க. அதே சமயத்தில் வந்து டேக்ஸஸ் இருக்குது, ப்ரொசீஜர் டு பே டேக்ஸஸ் விச் பீப்புள் என்ஜாய் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் நொபிலிட்டி பிரிங்ஸ் டிக்னிட்டி. நம்ம ஒருத்தவங்க பெருந்தன்மையாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு அங்கே மரியாதையும் இருக்கும், ஆனால் வந்து பார்த்திங்கன்னா பவரும் கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நொபிலிட்டி பெருந்தன்மை வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு எனர்ஜி கொடுக்குது பீப்புளுக்கு, அவங்களுக்கு வெல்த்தும் கொடுக்குது, வெல்த்துலேருந்து வருது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, த பெஸ்ட் கைண்ட் ஆஃப் நொபிலிட்டி அப்படின்னா என்னென்னா ஒரே ஒருத்தவங்களுடைய கீழே இருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு நல்ல ஒரு அந்த பீப்புள் எல்லாருமே வந்து நல்ல ஒரு ஜஸ்டிஸ் கிடைக்கும், காமன் பீப்புளுக்கு நல்ல ஒரு நீதி கிடைக்கிற ஒரு நல்ல ஒரு ஆட்சியாக இருக்கணும். அதுதான் பெஸ்ட் கைண்ட் ஆஃப் நொபிலிட்டி அப்படின்னு ஆத்தர் சொல்ல வராரு. ஓகே, நெக்ஸ்ட் என்னன்னு பார்க்கலாம். நொபிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷீல்டு மாதிரி இருக்குது. ஏன்னா எம்பரர்ஸ்க்கும் ஒரு காமன் பீப்புளுக்கும் நடுவில் ஒரு ஷீல்டு மாதிரியும் அவங்க வந்து எந்த ஒரு கீழ்த்தரமான ஒரு பிஹேவியர் இல்லாமல் செய்யாமல் இருக்கிறதுக்கு ஒரு பெருந்தன்மையானவங்க அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வந்து ஒரு ஷீல்டு மாதிரி இருக்குது. ஆல்ரெடி நிறைய அவங்க தப்பு பண்ணியிருக்கலாம் கிங்ஸ், ஆனால் அவங்க ஒரு பெருமை அப்படின்ற ஒரு விஷயம் கிடைச்ச உடனே அதை வந்து அவங்க ஸ்டாப் பண்ணிவிட்டு நல்லவங்களாம் வாட ட்ரை பண்ணுறாங்க.
நோ டூ மச் நொபிலிட்டி, ஆனால் ரொம்ப அதிகமான நொபிலிட்டி இருக்காது. எதுவுமே அதிகமாக இருந்தால் அது கஷ்டம் தான். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நொபிலிட்டி அதிகமாக இருந்தால் அந்த இடத்துல வந்து பாவர்ட்டி அதிகமாகுது. எல்லாத்தையுமே கொடுத்துட்டோன்னா உங்களுக்கு எதுவும் இருக்காது, இன்கன்வீனியன்ஸாக ஃபீல் பண்ணுவாங்க. அவங்க பீப்புள் இருக்காங்கல்ல, அங்கே இருக்கிற மக்களுடைய வெல்த் ஹானர் எல்லாமே போயிடுது, இவர் எதுவாக இருந்தாலும் கொடுத்துருவாங்க அப்படின்ற மாதிரி இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ செகண்ட் பார்ட் ஆஃப் தி எஸ்ஸேல வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு நொபிலிட்டிக்கும் ப்ரெசன்ட் நொபிலிட்டியும் கம்பேர் பண்ண போகிறாரு. கம்பேர் பண்ணி ஓல்டு நொபிலிட்டி எப்படி வந்து பெஸ்ட்டு, எதை விடனா ப்ரெசன்ட் நொபிலிட்டியை விட ஓல்டு நொபிலிட்டி வந்து பெஸ்ட்டு அப்படின்னு சொல்ல போகிறாரு. அவர் ப்ரெசன்ட் நொபிலிட்டியை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறாரு ஓல்டு நொபிலிட்டியோட கம்பேர் பண்ணி. இது வந்து நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம். ஓல்டு நொபிலிட்டின்றது வந்து பார்த்தீங்கன்னா டைமுக்கு வந்து அது என்ன சொல்கிறது, அதுக்குன்னு ஒரு பியோர் குவாலிட்டி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அக்கார்டிங் டு த டைம் அது வந்து பார்த்திங்கன்னா சர்வே ஆகிட்டே இருக்குது, ரொம்ப நாளாக சர்வே ஆகிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எப்படின்னா ஒரு ஓல்டு பில்டிங் இருக்குது வச்சுக்கோங்க, ஓல்டு பில்டிங் அண்ட் ஏன்ஷியன்ட் பில்டிங் வந்து எப்படி வந்து இதுவாக இருக்குது, நிலையாக இருக்குது. அதே மாதிரி எந்த ஒரு விஷயம், எந்த ஒரு அலை, அதாவது எந்த ஒரு அப் டவுன்ஸ் எது வந்தாலுமே அவங்களோட நொபிலிட்டி, அவங்களோட பெருந்தன்மை, பழைய காலத்தில் வாழ்ந்தவங்களுக்கு பெருந்தன்மை வந்து ஒன்றும் ஆகாது. இதுவே ப்ரெசென்ட்டில் இருக்கவங்க வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் அவங்களுக்கு பவர், அவங்களோட ஆதிக்கத்தை செலுத்துறதுக்காக தான் இப்போ இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதோடு கம்பேர் பண்ணும்போது பெஸ்ட்டு எதுன்னு வந்து பார்த்திங்கன்னா ஓல்டு தான் அப்படின்றாங்க, நிலையானது அப்படின்றாங்க. ப்ரெசென்ட் டைம் நொபிலிட்டி இஸ் விர்ச்சுவஸ், ஆனால் உண்மையானது தான் ப்ரெசென்ட் டைமில் இருக்கிற நொபிலிட்டி. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இன்னசென்ட் இல்லாமல் இருக்குது. பெருந்தன்மையாக இருக்கவங்க வந்து இன்னசென்ட்டாக எல்லாத்தையும் கொடுத்துருவாங்க ஆனால் ஓல்டு டைமில். ஆனால் இப்போ வந்து அது மாதிரி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம மனுஷனுக்கு வந்து குட் இருக்குது, ஈவில் இருக்கும் மனுஷனுக்குள்ள. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே குட் வந்து என்ன பண்ணுன்னா அப்படியே தன்னுடைய நிலையை அப்படியே வச்சுருக்கும், நிலைச்சு இருக்கும். அந்த ஈவில் வந்து கொண்டுட்டு குட்னஸ் வந்து எப்பயுமே வந்து நம்ம அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. காமன் ஒரு ஹியூமன் பீயிங்கோடைய குட் அண்ட் பேட் திங்கை வந்து சொல்கிறாரு. இப்போ குட் வந்து அப்படியே இருக்குது, ஏன்னா ஈவில் வந்து அது வந்து கில் பண்ணுது அப்படின்ற மாதிரி இதில் சொல்ல வராது. ஓகே, நெக்ஸ்ட் என்னென்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா பீப்புள் நொபிலிட்டி எப்படி இருக்குன்னா டசன்ட் லைக் டு ஒர்க், பட் அதாவது நம்ம வந்து பார்த்திங்கன்னா ப்ரெசன்ட் டைமில் இருக்கிறவங்களுக்கு வந்து அவங்க அந்த நொபிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து யூஸ் பண்ணலை. அதுவே இல்லை, மற்றவங்களை பார்த்து பொறாம தான் படுறாங்க. அவங்க ஒர்க் பண்ணாமல் நோபல்னஸ் இல்லாமல் மற்றவங்க பார்த்து பொறாமப்படுறாங்க. இட் இஸ் த இம்யூனிட்டி ஆஃப் த நொபிலிட்டி டு என்வி அதர்ஸ் டியூ டு தேர் ஆனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இம்யூன் சிஸ்டம் மாதிரி, தடுப்பு மாதிரி இருக்குது நொபிலிட்டின்றது. மற்றவங்க மூலம் பொறாமப்படுறது மூலமாக அவங்களுடைய பெருந்தன்மையை அவங்க நிலச்சி வச்சிருக்க மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அட் லாஸ்ட் ஆத்தர் என்ன சொல்ல வர்றாருன்னா, பேகன் சஜஸ்ட் தட் த கிங்ஸ் தட் ஹாவ் கேப்பபிள் நொபிலிட்டி ஷுட் யூஸ் தம் ஃபார் பிஸ்னஸ் பர்பஸ். ரொம்ப செல்ஃபிஷாக நோபல்னஸ்ன்ற பேரில் வந்து பீப்புள் வந்து என்ன பண்ணுறாருன்னா அவங்களுடைய ஒர்க்குக்காக அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க, அவங்களுடைய சொந்த ஒர்க்குக்காக யூஸ் பண்ணுறாங்க கிங்ஸு. ஆனால் பீப்புள் என்ன பண்ணுறாங்கன்னா அது கண்மூடித்தனம் அதை கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆர் பென் டு ஃபாலோ தம் பிளைண்ட்லி. கிங் என்ன சொல்கிறார், அவர் ரொம்ப பெருந்தன்மையானவர்ப்பா, அவர் ரொம்ப நல்லவர்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிற அந்த ஆணைக்கு வந்து அவங்க இணங்குறாங்க. இட் இஸ் நாட் குட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ரெசன்ட் டைமை நல்லா கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காரு, பாஸ்ட் தான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறார் ஆத்தர். ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தால் என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட. நெக்ஸ்ட்டு என்னுடைய சேனலில் வந்து பார்த்திங்கன்னா வீடியோஸ் அதிகமாக இருக்குது, பாலிடெக்னிக் டிஆர்பிக்கு போய் பாருங்கள். தேங்க்யூ, ஹாவ் அ நைஸ் டே. தேங்க்யூ.